ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ பிகம் ஓவர் பவர் மேஜ் ஆஃப்டர் 4000 இயர் எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், அந்த மாஸ்டரை அவன் பயங்கரமா தாக்கியிருப்பான். அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. என்ன இது, இந்த மாஸ்டரை நம்ம இப்படி தாக்கியும் அதுக்கு எதுவுமே ஆகல. இந்த மாஸ்டர் இன்னமும் இவங்களை விட்டு வைக்கல, அப்படியே கையை வச்செல்லாம் தாக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்க நல்லா பாக்குறாங்க, அந்த மாஸ்டரோட மண்டையிலையும் கையிலையும் அது குத்தி இருக்கு. அவளைக்கும் அதை கிழிக்கவே முடியல. இந்த அளவுக்கு அந்த ஓர்கோட ஸ்கின் ரொம்ப டஃபா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அங்க திரும்பவும் அது தாக்கலான்னு வரும்போது இசபெல் அங்க ஃபயர் மேஜிக்கை உருவாக்குறா. அதை வச்சு அவ பயங்கரமா தாக்குறா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க ஒரு சைடாவும் போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அது ஒண்ணு மியூட்டேட் ஆகல. அதோட ஸ்கின், அதோட போனு, அதோட மொத்த உடம்பே ஒரு ஸ்டீல் அளவுக்கு மியூட்டேட் ஆயிருக்கு. இப்போ அதை பத்தியா பேசுவ? நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீ என்னடா பண்ணிருக்க? நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். பெரிய மாஸ்டரை என்னோட ஃபயர் மேஜிக்காலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நான் மொத்தமா அதை எரிச்சிட்டா ஏதாச்சும் பண்ண முடியல. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. அடே முட்டாள், உன்கிட்ட தான் அந்த எர்த் குயிக் மேஜிக் ஸ்பெல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதை மொத்தமா அப்படியே பொதிக்க ட்ரை பண்ணலாம்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவ்வளவு பெரிய மாஸ்டரை எப்படி பொதிக்கிறது? கிட்ட மூளையில குழம்பி போயிச்சா என்ன? சரி அப்பனா நம்ம என்னடா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது ஒரு ட்ரில்லிங் டெக்னாலஜி. அதை யூஸ் பண்ணா என்னால அதை மொத்தமா முடிக்க முடியும். என்னது ட்ரில்லிங் டெக்னாலஜியா? லூக்கஸ் நிறையவே ஐஸ் கிறிஸ்டலை உருவாக்குறான். உங்களுக்கு இதனால ரொம்ப குளிர்து. அடே இதை தாண்டா இதுக்கு முன்னாடியும் பண்ண, இதுதான் ஒர்க் ஆகலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு இது தேவையில்லாம உருவாக்குற? இதுல எனக்கு வேற ரொம்ப குளிர்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேறமா நீ பாரு. ஒரு கிணற வெட்டதான் கீழே தண்ணி வரும். அதே மாதிரிதான் இதுவும். திரும்ப அந்த மாஸ்டர் ஓடி வதான். அது மேல என்னதான் அவ்வளவு அட்டாக் பண்ணியும் அது அவ்வளவு தெம்பா இருக்கு. அங்க லூக்கஸ் ஃபர்ஸ்டா ஒரு கிறிஸ்டலை வச்சு தாக்குறான். அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. அடே நான் தான் சொன்னல, அதுக்குதான் எதுவுமே ஆகல. வேற ஏதாச்சும் ஸ்பெல் யூஸ் பண்ணி அதை தாக்க பாரு. இல்ல நீ வெறுமா பாரு. அங்க ரெண்டாவது வச்சு தாக்குறான், அப்படியே மூணாவது வச்சு தாக்குறான், நாலாவது வச்சோம் ஒரே இடத்துல அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி ஒண்ணா 5 6 7 அப்படின்னு அதோட மண்டையிலேயே பயங்கரமா தாக்குறான். அது ஒரு கட்டத்துல அப்படியே அதோட மண்டைக்கு அந்த பக்கம் போகுதா. அந்த மாஸ்டரால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாஸ்டர் முட்டி போட்டு அப்படியே இறந்து போகுது. பார்த்தல நான் சொன்ன ட்ரிக் எப்படி ஒர்க்காச்சுல? ஆமா இப்படி இவங்க பேசும் போதே அங்க மேல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இன்னமும் வர ஆரம்பிக்குது. எஸ்பானியா மவுண்டனே இப்படிதான். இப்போ ஒன்னு அழிச்சா போதும், இன்னொன்னு இதை விடவும் பயங்கரமா நிக்கும். நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ டைமே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மாஸ்டர் ஹீரோ மேல பயங்கரமா தாக்கவதா ஒரு ஷீல்டை வச்சு இசபெலையும் அவனையும் காப்பாத்திக்கிறான். சைட்ல ஏகப்பட்ட மாஸ்டரை அவன் ஆல்ரெடி கொன்னுட்டான். இந்த மாஸ்டர் இன்னமும் அடங்கல. அங்க இசபெல பயங்கரமா தோத்த ஆரம்பிக்குதா. இசபெல அது விடாம தாக்குறதுக்கு ஓடி வந்தா. கரெக்டான நேரமா பார்த்து அதையும் அவன் போட்டு தள்ளுறான். அந்த மாஸ்டர் மொத்தமா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இது இறந்து போனாலும் இன்னமும் மாஸ்டர் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அங்க இதை விடவும் அதாவது மிகப்பெரிய மாஸ்டர் நிக்குதா. அதை பார்த்து இசபெல்லா ரொம்ப பயந்து போறா. இது கம்மன் இருக்கிறியா? இப்ப நம்ம அமைதியா இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கால அச்சியை பார்த்திருப்பாங்களே, அது இந்த மாஸ்டரோட அச்சி தான். அந்த பெரிய ட்ரேக் கிங் அதுதான். இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இப்போதைக்கு இங்கேயே இருக்கலாம். என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் பவர் இல்லை இது தூக்கடிக்கிற அளவுக்கு. அதனால நம்ம பொறுமையா வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுவாவே போயிடும். இந்த மாஸ்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்டவதா பக்கத்திலேயே காலை வைக்கும். அங்க மூச்சு கூட விட முடியல. அவ ரொம்ப பயந்து போயிடறா. அந்த மாஸ்டர் போனக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. சீன்ல அவங்க ஒரு மவுண்டனுக்கு வராங்க. அங்க இசபெல் நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணி விடுறா. நான் உன்னை ஹீல் பண்ணிட்டேன், இதுக்கு மேல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அங்க ரெண்டு பேரும் 2 வாரமா இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறோம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ரேயோட உடம்பு கூட ஈயனோட மைண்ட் நல்லாவே சிங்க் ஆயிடுச்சு. ஆனா இது இங்கேயே முடியல. நான் இப்பதான் இது ஆரம்பிக்குது. நாங்க இப்பதான் அதுக்குள்ளேயே போக போறோம். அதுக்கப்புறம் அந்த பெரிய டஞ்சனை காட்டுறாங்க. இங்கதான் இவங்க போக போறாங்களாம். அந்த டஞ்சனை நோக்கி அப்படியே அவங்க 2 பேரும் பறந்து போறாங்களா. போற வழியிலேயே ஃப்ரேவும் சொல்றான், பீத்தவரி கூட உன்னோட பேரியரை நீ டீஆக்டிவேட் பண்ணவே கூடாது, புரியுதுல? ஏன்னா அந்த பேரியர் அது இருந்தே ஆகணும். யாருக்கு தெரியும், எப்ப வேணாலும் மாஸ்டர் உன்னை அட்டாக் பண்ணலாம். இந்த லேக்கு ரொம்ப மோசமான லேக்கு. அவன் என் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ அவன் சொல்றான், அது யாருன்னு நம்ம போகவே பார்க்கலாம். இதே மாதிரி அங்க ஒரு ஐலாண்டும் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் என்கிட்ட. இதெல்லாம் கேட்கும் போது இசபெல்லால அவளையே அவன் நம்ப முடியல. ஆமா ஃப்ரே, நீ யாருதான்? உனக்கு எப்படி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? நீ உண்மையிலேயே யாரு? ஆனா அதுக்கெல்லாம் அவன் அவளைக்கும் பதில் சொல்லல. அவங்க ஃபைனலி அந்த ஐலாண்டுக்கும் வராங்க. ஃபைனலி நம்ம வந்தாச்சு. இந்த ஐலாண்டு இது வெறுமா ஒரு என்ட்ரன்ஸ் ஒண்டிதான் இல்ல போறதுக்கு. இனிமேதான் முழு கதையா ஆரம்பிக்க போகுது. இதை கேட்ட அவன் இன்னமும் ஷாக் ஆகுறா. அவங்க டைரக்டா ஒரு மரத்து கிட்ட வராங்க. இந்த மரமும் அவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா ஃப்ரே, இது ஏன் எவ்வளவு பெருசா இருக்கு? அவியசான விஷயம் என்னன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் அது இதுதான். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகணும். உள்ள போகும்போது படிக்கட்டெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு. இந்த படிக்கட்டை உருவாக்குனதே அவன் தான். இந்த படிக்கட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் போற வழியில இசபெலுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு அவளுக்கு தோந்து. இந்த அளவுல கேட்க முடியல. ஏன்னா எதுக்கு ஃப்ரேவை தொல்லை பண்ணிக்கின்னு அப்படின்னு சொல்லி அவ விட்டுறா. சீன்ல அந்த மரம் வழியா அப்படியே உள்ள போறாங்களா. உள்ள
போகும்போது கதவுக்குள் கதவு அப்படி நம்ம கேள்விப்படுவோம்ல, அதே மாதிரி உள்ள ஒரு மிகப்பெரிய கதவும் இருக்கு. நம்ம இதை எப்படி திறக்கிறது, ஏன்னா இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்வீசர் அவன் தான் உருவாக்குனா. இதை நம்ம முழு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி திறக்க ட்ரை பண்ணோம்னா அவ்வளவுதான், இதை அப்படியே தூக்கி போட்டுரும். அதனால நம்ம ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தான் திறக்கணும். அதே மாதிரி அவன் திறக்க ட்ரை பண்றான். அங்க ஒரு வாய்ஸும் அது டடா 1 2 3 உங்களுக்கு கேக்குதா? இதை பார்த்தோன்னே இசபெல் வந்து கேக்குறா, ஆமா இந்த சுட்டி பையன் இவன் யாரு? எனக்கே தெரியல இவன் யாருன்னு. ஆனா நல்லா உத்து பார்க்கும் போது தான் இவங்களுக்கு தெரியுது இது ஒரு இல்யூஷன் தான். மானாவால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்றதுக்கு உன்னோட ஏஜ் மறைச்சு நீ ஏமாத்திருக்க. அதுக்கு நீ ஒரு வயசானவரா இருப்ப. சுவிசா பேரை கேட்டோன்னே இசபெல் ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த சின்ன பையன் அவரா? இப்பதான் அந்த இல்யூஷன்ல இருக்க அந்த சின்ன பையன், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவன் வந்து கேக்குறான், உங்களால என்ன வேணாலும் என்கிட்ட கேட்க முடியும், வந்து ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கலாம், இருந்தாலும் கேட்க முடியும். அங்க ஹீரோக்கு புரியுது அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னா அவன் இறந்து போயிட்டானா. இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவனோட வாய்ஸ் இது வந்து சேமா இருக்கு, அவனோட ஆட்டிடியூட் அதுவும் சேமா இருக்கு. அப்படி பார்த்தா இப்போ நான் ஒண்டிதான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே அந்த டெமிகன் அவன் வந்து பறிச்சிட்டான். எல்லாரையுமே ஒரு மாதிரி டஸ்டா மாத்திட்டான். அந்த இல்யூஷனும் கேக்குது, உங்களால என்ன வேணாலும் கேட்க முடியும், நீங்க டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணும், அதுக்கப்புறம் தான் உங்களால நீங்க கேட்டதை அடைய முடியும், உள்ளேயும் போக முடியும். அது பண்ணாம உங்களால வெளியிலேயே போக முடியாது. ஹீரோக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அந்த டெமிகனை நினைச்சாலே. அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவனாலதான் இவன் எவ்வளவு சஃபர் ஆகுறான். எத்தனை பேரை இழந்திருந்தாலும் என்னோட எனிமீஸ் அவங்க இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. அங்க கொஸ்டினும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸ்ட்ரூ அவர் வந்து எதை ரொம்ப வெறுத்தாரு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஹீரோ யோசிக்காமலே அங்க டெமிகார்டுன்னு சொல்றானா. டிங் டிங் நீங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு அந்த சின்ன பையனோட இல்யூஷன் சொல்லுது. திடீர்னு அந்த டோர் ஓபன் ஆகுதா. அப்படி அவன் போக ஆரம்பிக்கிறானா. பின்னாடி அவ கேக்குறான், ஆமா உனக்கு வந்து எப்படி இதெல்லாம் தெரியுது, யாருதான் எப்படி உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? அது மேட்டர்ல நம்ம வந்து இப்போ அந்த டஞ்சனுக்குள்ள இருக்கும். போற வழியை நம்ம பார்க்கலாம். லூசு மாதிரி இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணா கண்டிப்பா நீ இறந்து போயிடுவ. ஏன்னா உள்ள ஏகப்பட்ட ட்ராப் இருக்கு. வந்து சொன்னல அதாவது ஸ்ட்ராங் ஆகணும்னு. அப்போ வெறுமா யோசிக்காத, உன்னையே நீ குழப்பிக்க கூடாது. நீ வா உள்ள போகலாம். ஏன்னா உள்ள போறதுக்கு இதுதான் ஆரம்பம். இங்கே இந்த சாப்டரும் முடியுது. உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு. இது வரைக்கும் அவ 3-4 வாட்டி கேட்டுட்டா, அதாவது யாருன்னு. இன்னும் நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்லவே இல்ல. பார்க்கலாம் நம்ம ஹீரோ வந்து அவனை பத்தி சொல்றானா இல்லையான்னு. இன்னும் உள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.